திரு கேசி. ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறத பேசணும். அதில் திரு நயினா நாகேந்திரன் வருகைக்கு முன், திரு நயினா நாகேந்திரன் வருகைக்கு பின் அப்படின்னு கூட பாஜகவை நம்ம அணுக முடியும். ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லப்படுவதும், பல முறை இதே விவாதங்களில் பேசப்பட்டதும் முக்குளத்தூர் சமூக வாக்குகள், அதுதான் பேசப்பட்டது. திரு நயினா நாகேந்திரன் வருகைக்கு பிறகும் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிறதுல பாஜக பெரிய அளவு இன்ட்ரெஸ்ட் செலுத்துமா, இல்லை திரு நயினா நாகேந்திரனே அந்த சமூகத்து மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு, இழுப்பதற்கு, ஈர்ப்பதற்கு போதுமானதாக இருக்கு, டிடிவி அகாமடேட் பண்ணால் போதுமானதாக இருக்கும்னா ஓபிஎஸ்கான ஸ்பேஸ் அங்கே என்னன்னு ஒரு கேள்வி வருது. அது இன்னும் சேஃபாக தான் இருக்கா? நயினார் நாகேந்திரன் இன்னும் ஒரு அண்ணாமலை அளவுக்கு கூட ஒரு விசிபிள் லீடரா அவர் இன்னும் உருவெடுக்கல தமிழக அளவில். ரெண்டாவது, அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயோ அல்லது அந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளேயோ அவர் பாப்புலரா இருக்கலாம். ஒரு தமிழ்நாடு அளவிலேயே இன்னும் அவருக்கு ஒரு சரியான ஒரு அறிமுகம் இல்லை. தென் மாவட்டங்கள்லையும் அவர் அந்த சமுதாயத்தினுடைய ஒரு ஐக்கானாக பார்க்கப்படலை இன்றைய தேதிக்கு. வருகிற சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குது. விஜய் தனியா இருக்கிறார். மிச்சம் இருக்கிற எல்லாரும் திமுக கூட்டணியை தவிர்த்துட்டு, விஜயை தவிர்த்துட்டு, மீதம் இருக்கிற எல்லாரும் ஒரே அணியாக நின்றால் மட்டும் தான் ஆளுகிற திமுகவை வீழ்த்த முடியும். இதுல ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியோ தேமுதிகவோ திமுக பக்கம் என்று ஒரு ஊசலாட்டம் பத்திரிகை செய்திகள்ல வருது. அது உண்மையானு தெரியல. அது முடிவுகளை மாற்றும். அல்லது எடப்பாடி பழனிசாமி அவரது பிடிவாதத்தால் இங்கிருந்து வேற வழி இல்லாம அரசியல்ல இருந்து ஒதுக்கப்படுறவங்க நிச்சயமா யாரும் துறவரம் போயிட மாட்டாங்க. அப்ப விஜயோட அவர்கள் கைகோர்க்க முயற்சி செய்வார்கள். அப்ப ஆளுகிற வாய்ப்பை அதிமுக இழக்க நேரிடும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் வருகிற 2026 தேர்தலில் கூட அதிமுகவுக்கு தான் தலைமை, தன்னுடைய தலைமையில் அதிமுக என்று உணர்த்துவதற்கோ அல்லது அந்த ஒரு தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு தான் முயற்சி செய்கிறாரே ஒழிய ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்க வேண்டும் என்பதுதான் அத்தனை அதிமுக தொண்டர்களுக்குமான உணர்வுகளாக இருக்கு. அப்ப இவங்க வேணும் வேண்டான்னு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இபிஎஸ் இல்ல. அதுக்கு தான் நான் வர்றேன். பாஜகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிய அவர்களது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு நிறுத்திட்டாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு உடன்பாட்டில் இருக்கார். பாஜகவை எதிர்த்து அவர் அரசியல் செய்ய முடியாத அளவுக்கு லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அமித்ஷா அவர்கள் சொன்னாரு பாருங்க, அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனைகள்ல நாங்க தலையிட விரும்பல அப்படி. இப்ப 2016 இருந்து சென்ற நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமே எப்படி தலையிட்டீங்க? எப்படி தலையிட்டார்கள்? அப்ப அதனால அமித்ஷா சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையோ கள யதார்த்தமோ இல்ல தொண்டர்களும் மக்களும் ஏற்றுக்கொள்ளுகிற வாதமாகவோ அது இல்ல. இப்ப இது ரெண்டா பிரிச்சுக்கலாமா? அதிமுகவுடைய தலைமை யார், இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ வேறு யாருமா அப்படின்ற உள் விவகாரங்கள்ல நாங்க தலையிட மாட்டோம். ஆனா அதிமுகவோடு கூட்டணி சேரக்கூடிய விவகாரங்கள்ல ஓபிஎஸ்ஐயோ டிடிவியோ நாங்க விட்டுற மாட்டோம் அப்படின்னு இதை ரெண்டா பாஜக அணுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாஜகவுடைய நோக்கம் என்னங்க? தேர்தலில் வெற்றி பெறணும், இவ்வளவுதான நோக்கம். அப்ப தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு என்ன தேவை என்பதை அவர்களும் உணர்ந்திருப்பாங்கல்ல. அப்ப அந்த தேவை என்று வருகிற பொழுது இந்த ஆண்டினுடைய இறுதியில அக்டோபர் நவம்பருக்கு மேல அந்த மேட்ரிக்ஸ் கொஞ்சம் மாறும். அடுத்து எடப்பாடி பழனிசாமி சமீப காலங்களில் பெரிய அளவில் அவர் பேசுறதே பூத் கமிட்டி பூத் கமிட்டி பூத் கமிட்டிங்கிறாரு. காட்டில் வெள்ளாமை இருந்தா அதை வீடு கொண்டு சேர்த்துறது தான் பூத் கமிட்டி. ஒரு தலைமைக்கு வாக்குகள் இருக்கு, அந்த வாக்குகளை பூத்துல கொண்டு சேர்த்துறது தான் பூத் கமிட்டியோட வேலை. வாக்குகளை அவர்கள் உருவாக்கி விட முடியாது. ஒரு தலைவரை பார்த்து யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை பார்த்து யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று முடிவெடுத்து மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிற பொழுது அந்தந்த பகுதிகளில் தயாராக இருக்கிற மக்களை அழைத்து அதை வாக்காக போலிங் பூத்தில் கன்வெர்ட் பண்றது மட்டும்தான் பூத் கமிட்டி செய்யும்.
பூத் கமிட்டியினுடைய பிரயோஜனம் வந்து அதுக்கு மேல எதுவும் கிடையாது. 5% தானே இடைவெளின்னு திரு ஷியாம் சொன்னாரு. திமுக கூட்டணிக்கு 38%, அதிமுக பாஜக கூட்டணிக்கு 33%, கிட்டத்தட்ட ஒரு 5% தான் இடைவெளி இருக்கு அப்படின்னு தானே சொல்றாங்க. இது 2021. இப்ப இது வந்துங்க நிரந்தரமானது அல்ல. எப்பவுமே வாக்கு வங்கியோ அல்லது அரசியல் கணக்குகளோ 1+1 இஸ் நாட் ஆல்வேஸ் 2. இப்ப இந்த பாகிஸ்தான் வார், ஒருவேளை வார் நடந்து இந்தியா ஜெயிச்சிருந்தா மோடியோட இமேஜ் வந்து எங்கேயோ போயிருந்திருக்கும். இப்ப ஒட்டுமொத்த இந்தியாவே வார் நடக்கணும், காஷ்மீரை திருப்பி கொண்டு வரணும், பலுசிஸ்தானை வந்து பிரிக்கணும், அந்த சிந்து நதி ஒப்பந்தம் வந்து ரத்து செய்யப்படணும், அதுல எல்லாம் ஒரு எதிர்பார்ப்புகளை இவங்க உருவாக்கிட்டு பின் வாங்கினதுல மிகப்பெரிய செட்பேக். இன்றைக்கு அதை பத்தி யாரும் அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணாம இருக்கலாம். தேர்தல் காலங்களில் எல்லா பிரச்சார மேடைகளிலும் அது எதிரொலிக்கும். நல்ல காலத்திலேயே பாஜக போஸ்டர் போட்டு அதிமுக காரங்க ஓட்டு கேட்க மாட்டாங்க. இல்லைங்க இவங்களை போட்டா ஓட்டு வராதுங்க வேண்டான்னு பாஜக காரங்களே ஜெயலலிதா அம்மா படத்தை போட்டு எம்ஜிஆர் படத்தை போட்டு தான் ஓட்டு கேட்பாங்க. 10ஆவதுக்கு ஓராண்டுக்குள்ள அடுத்த மே இந்த காலகட்டத்தில் வேற அரசாங்கம் வந்துடும். அப்ப இந்த நேரத்தில் ஏற்பட்டு இருக்கிற இந்த செட்பேக் கூட ஒரு பாதிப்புகளை கொடுக்கும். நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஆட்சி அமைக்க போதுமானதா, இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்றீங்களா? அந்த கூட்டணியை எல்லாரும் ஒருங்கிணைந்த, அது வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கட்டும், யார் வேணாலும் முதலமைச்சரா இருக்கட்டும், சாதாரண கட்சிக்காரனோ தமிழ்நாட்டு மக்களோ அதையெல்லாம் வந்து பார்க்கறது கிடையாது. அடுத்து பாஜகவுடைய தேவை அப்படிங்கிறது அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தல் தான் அவங்களுக்கு முக்கியம். இப்ப வர்ற சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு முன்னோட்டமாக ஒரு சில ஒருங்கிணைப்புகளை அவர்கள் கையில் எடுக்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த நாடாளுமன்ற தேர்தல் அளவுக்கு இது வந்து அவர்களுக்கு ஒரு முக்கியமானதாக, அதிமுக கூட்டணியை ஜெயிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு பாஜக வந்து சப்போர்ட் பண்ண போறது இல்லைன்றீங்க. வெற்றியை தடுக்கிற அளவுக்கு இருக்கும், அதை தாண்டுகிற அளவுக்கு அதிமுக வலிமையாக இருக்கணும். அதாவது சில ஆதாயங்கள் மத்தியில் ஆளுகிற அந்த கட்சி ஒரு கூட்டணி இருக்கிற பொழுது அரசியல் ரீதியாக நாம் செயல்படுவதற்கு, தேர்தல் களத்தை எதிர்கொள்வதற்கு, எதிராளியை பலகீனப்படுத்துவதற்கு, பல விஷயங்கள் பணப்பட்டுவாடாக்கள் செய்வதற்கு, பல அதிகார துஷ்பிரயோகங்கள் செய்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் வாக்கு என்று வருகிற பொழுது மிகப்பெரிய வெற்றியை அது கொடுத்துறாது. அப்ப அதுல இருக்கிற அந்த வாக்குகள் பெறுவதில் இருக்கிற பலகீனத்தை ஓவர் கம் பண்ற அளவுக்கு அந்த கூட்டணி இருக்கணும். அதுதான் நான் சொல்றது. திமுக கூட்டணியை தவிர இப்ப விஜய் மட்டும் தனியா நின்னாருன்னு வச்சுக்கோங்க, திமுக ஓட்டு மட்டும்தான் போகும். விஜய் கூட வேற யார் போய் சேர்ந்தாலும் திமுகவுக்கு பாதிப்பு குறைச்சல், அதிமுக ஓட்டு தான் வந்து போகும். அப்ப அதிமுகவுடைய ஒருங்கிணைப்புங்கிறது அங்க ரொம்ப அவசியமானதாக இருக்குன்றீங்களா? கட்டாயம். அந்த ஒருங்கிணைப்பு மட்டுமல்ல, இன்னைக்கு தேமுதிக ஓடு இருக்கிற மனமாச்சரியங்கள், பாமகக்குள்ள ஏற்பட்டிருக்கிற அந்த மனமாச்சரியங்கள், இது எல்லாமே வந்து ஒருமுகப்படுத்தப்படணும். விட்டு கொடுத்து நீங்க 130 எம்எல்ஏ அதிமுக இருக்கிறாங்க, ஒரு 20 எம்எல்ஏ எடப்பாடியை பிடிக்காதவங்க வச்சுக்கோங்க. நீங்க தான், உங்களுக்கு தான் தெரியுமே, போன தடவையே 18 எம்எல்ஏவை தூக்கி வீசின ஆள் தானே. கட்சி விட்டு நீக்குங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க, பண்ணிட்டு போங்க. ஒரு சாதாரண தொண்டனது நிலை என்ன? யார் முதலமைச்சராக வரணும்ங்கிறது இல்ல, ஆளுகிற கட்சி அதிமுகவாக இருக்கணும். இதை செய்ய தவறினால் எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக திமுக ஆட்சி அமைப்பதற்கு உதவுகிறார். ஓகே.